Hey guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனர் 2 மூவிஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு டாப் 2 டிஃப்ரெண்டான மூவிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ரிலேட்டடான ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற நேமில் ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி மூவி. ரெண்டுமே செமையாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஏ மூவி லவர் தென் யூ ஷுட் வாட்ச் திஸ் வீடியோ அன்டில் எண்ட். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்ரிடே இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ கேன் வி லெட்ஸ் ஸ்டார்ட். லெட்ஸ் கோ தி மூவி. ஐ ஹியர் சம் சவுண்ட் கைஸ். வாங்கி கொடுத்தா அப்படி தான் இருக்கும்ல. சரி, ஓகே. ஒரு காலனி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சில பீப்புளுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்குது. ஆப்போசிட் இன்னொரு சிட்டிலேருந்து வர ஒரு கேங்ஸ்டர் டீமில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அங்கே இருக்கக்கூடியவங்களோட ஃபைட் பண்ணுறான். அவங்க அடிக்கிறான். அவங்க ஃபைட் பண்ணி துரத்துறாங்க. இப்போ ஒரு கேங்ஸ்டர் ஓகே, ஒரு காலனி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சில பீப்புளுக்கு சூப்பர் பவர் இருக்குது. அவங்க கூட மர்ஸ் வச்சுக்கிட்ட கேங்ஸ்டர்ஸ் டீமை இவங்க எப்படி ஃபைட் பண்ணி அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரியாக இருக்கும். எஸ், தட் இஸ் த ஸ்டோரி. என்னாச்சுனே தெரியல கைஸ், இந்த வீடியோ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐயோ, நானும் டிஃப்ரெண்ட்டான மாடலேஷனில் பேசி பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம், ஸ்டோரி டெல்லிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். பட் எதுவுமே முடிய மாட்டேங்குது. ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக பண்ணணும். வி ஷூட் லைவ். ஐ ஆல்சோ வாண்ட் டு சர்வைவ். ஸோ யூ தட்ஸ் இட். ஐயோ, சேர்த்து சொன்னால் கரெக்டாக பட் ஓகே இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கிளைமேக்ஸில் இது பார்த்தீங்கன்னா ஒரு கும்ஃபு ரிலேட்டடான மூவி அப்படிங்கிறதுனால கிளைமேக்ஸில் ஒரு வில்லன் வருவான். அவன் அந்த காலனியில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளையுமே அட்டாக் பண்ணி டவுன் பண்ணிடுவான். அப்போ தான் கடைசியாக வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் அந்த வில்லனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். ஒரு மார்க்கெட் பிளேஸில் நடக்கும். ஹைட்டாக ஹீரோ பறந்து போயிட்டு கீழே அவரோட 5 ஃபிங்கர்ஸை நோக்கி வச்சு வருவார். அந்த டைமில் அவர் அந்த பர்சனை டச் பண்ண மாட்டார். பட் அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த ஒரு பயங்கரமான அஃபெக்டிவாக இருக்கும். ஹீரோவோட பவரை பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி கற்றுக் கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்பான், ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பான். ஐ டெஃபினெட்லி டீச் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். அதோட மூவி முடிஞ்சிடும். தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் மேபி இந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் வாஸ் அ ஃபேண்டசி மூவி. ஓகே, ஸோ நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நிறைய இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மஸ்ட்டு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். லீவ் தி கமெண்ட் ஆஃப்டர் யூ வில் பி கோத் அவுட். Seriously guys, I don't know exactly. It was a surprising surprise. ஓகே, ஸோ இது ஒரு லேட்டஸ்டான ஃபன் காமெடி. ஆக்சுவலாக அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சுமாராக தான் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு ஃபேண்டசி கும்ஃபு மிக்சடாக வரும். ஒரு பெரிய காலனி இருக்கும். அந்த காலனியில் இருக்கிற சில கேரக்டர்ஸுக்கு சூப்பர் பவர் இருக்கும். எந்த மாதிரி சூப்பர் பவர் அப்படின்னா, அவங்களால ஃபாஸ்ட்டாக ஓட முடியும், அவங்களோட ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்கும். ப்ளஸ் அவங்களால சில கேரக்டர்ஸ் எல்லாம் ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியும், ஃப்ளை கூட பண்ண முடியும். அந்த மாதிரி வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த காலனியில் இருக்கக்கூடிய பீப்புள் ஸ்டார்டிங்லேயே அந்த பீப்புள்கிட்ட ரெண்ட் வசூலிக்க வர ஒரு லேடி. ஸோ அவங்க அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரை ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ அந்த காலனிக்குள்ளே அவுட் சைட் சிட்டிலேருந்து ஒரு கேங்ஸ்டர் டீமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பர்சன் பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். ஸோ அவனுக்கும் அந்த கேங்கில் அந்த காலனியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பயங்கரமான ஒரு க்ரஷ் ஆகுது. அதனால் அவங்க பவர்ஸ் இருக்கிற சிலர் அவனை அட்டாக் பண்ணி அங்கேருந்து திருப்பி அனுப்புகிறாங்க. அவனோட கேங்ஸ்டர் லீடர்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறான். அவன் இன்னும் நிறைய டீமெண்ட்டாக அனுப்புகிறான். இங்கே வந்து அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. ஸ்டில் அவங்களையுமே இவங்க அடித்து துரத்திடுறாங்க.
ஸோ அவங்களுக்கு ஏதோ சூப்பர் பவர்ஸ் இருக்குது, சாதாரண ஹியூமன்ஸை வச்சு நம்ம அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த வில்லன் அவங்கள மாதிரியே சூப்பர் பவர் இருக்கிற ஒரு வில்லனை நம்ம டீமில் சேர்த்துக்கணும், அவனை வச்சு தான் அந்த மொத்த கேங்குமே ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வில்லனை அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் நடக்கிற சீனை பார்க்கும்போது அவன் இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் போக போக அவன் அவங்க கூட சேர்ந்து இந்த காலனியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன், இது ஒரு ஃபன்னான மூவி, ஜஸ்ட் ஃபன் காமெடி ஹையாக இருக்கும். ஸோ கேஸ், எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நிறைய மூவிஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம அவ்வளோவா பார்க்குறதே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு மூவியோட அப்டேட்டுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஐ ஹேவ் பிளான் டு வாட்சிங் சம் மூவிஸ். ஓகே, ஸோ நிறைய மூவிஸ் நியூவாக பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி புது புது மூவிஸ்லாம் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் பழக்கமே பார்த்தீங்கன்னா மூவி பார்க்கும்போது கொஞ்சம் 1.5 இல்லை 1.16 அந்த ஸ்பீடில் வச்சு பார்ப்பேன். ஸோ அதான் மேபி ப்ராப்பராக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலான்னு தெரியல. ஆல்சோ சம்டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்குறது தான். மேபி தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். மேபி ஐ திங்க் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, மேபி யா, ஆல்சோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ரீசன். மேபி டெஃபினெட்லி இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ரீசன். உங்களோட ஃபேவரட் மூவி, ஸோ லைக் இந்த மைண்ட் கிராஃப்ட் மூவி மாதிரி இருக்குல்ல, அந்த மூவியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். ஒரு சின்ன கிறிஸ்டல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு அந்த சுரங்கம் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்குள்ளேருந்து கிடைக்கும். அதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து ஒரு அவுட் சைட்லேருந்து ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற அந்த வேர்ல்டுக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. அங்கே 2 டீமாக பிரிஞ்சிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக அமைதியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேங், இன்னொரு பக்கம் ரொம்ப ஹெல் மாதிரி ரொம்ப வயலண்டாக பிஹேவ் பண்ணுற ஒரு கேங்கு. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய வார் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி டைமில் இவங்க பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நடக்கிற ஃபன்னான நிறைய சீன் ப்ளஸ் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு இந்த மூவி பார்க்கும்போது மைண்ட் கிராஃப்டை நான் ப்ளே பண்ணதில்லை, மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ணதில்லை. பட் எனக்கு பார்க்கும்போது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் இருக்குல்ல, ஸோ அதில் வர நிறைய கேரக்டர்ஸை இது நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். மெயினாக அந்த பலூன் கேரக்டர், ஸோ ஏரில் போயிட்டுருக்க அந்த பலூன் ப்ளஸ் ட்ராகன், அப்புறம் அங்கே இருக்கிற சில ஜெயிண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கேம் ரிலேட்டடாக சிமிலராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பலூன் அட்டாக் இப்போ பண்ணுவாங்க, அதெல்லாம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு கிளைமேக்ஸில். ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய ஃபன்னான சீன்ஸ்லாம் இருக்கும். எஸ், நிறைய ஃபன்னி சீக்வன்ஸுமே இருக்கும். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ ஜான்சீனாவோட பிரதர் கேரக்டர் ஒருத்தர் ஜேசன் மோமோ சம்திங், ஸோ அந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா லீட் கேரக்டராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. சப் கேரக்டர் அவங்க கூட இன்னும் சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ரிட்டன் எடுத்து திருப்பி அவங்களோட ரியல் வேர்ல்டுக்குள்ளே வர மாதிரி. ப்ளஸ் அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனையுமே பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, வந்து சில ஃபன் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி நிறைய ஃபன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் இந்த மூவியில். I am fully satisfied when I was watching that movie after this watch. தான் பார்த்தீங்கன்னா லீட் கேரக்டராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. சப் கேரக்டர் அவங்க கூட இன்னும் சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ரிட்டன் எடுத்து திருப்பி அவங்களோட ரியல் வேர்ல்டுக்குள்ளே வர மாதிரி. ப்ளஸ் அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனையுமே பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, வந்து சில ஃபன் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி நிறைய ஃபன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் இந்த மூவியில். I am fully satisfied when I was watching that movie after this watch.